நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். எனக்கு இருக்கிற நாலேஜ் உங்க விஷயத்துல யூஸ் ஆகுது. ஹெல்ப் பண்றேன். வேணா வைஷாலி கிட்ட பேசும்போது உனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கான்னு விசாரிங்க. நான் அதுக்குள்ள உள்ள பார்த்துட்டு வந்துடுறேன். லேட் பண்ணாதீங்க. சரி. என்னாச்சு? எடுக்கல. அவ உங்க கால் அவாய்ட் பண்ண மாட்டா. கண்டிப்பா எடுப்பா. என்னாச்சு விக்ரம்? பிரீத்தி கிடைச்சிட்டாளா? இல்ல வைஷாலி. எங்க போனான்னு ஒரு க்ளூவும் கிடைக்கலையா? அது ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. வழியில இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ரெகுலரா அவ போற ஆட்டோவுல போகல. ஒருவேளை அவ வெளியே போறத யாராவது பார்த்தாங்களாமா? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாட்டி பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு தான் போயிருக்கா. எப்பவும் போற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அவ போகல. நடுவுல வேற வழி இருக்கா? இருக்கு. அதுல தான் வேற யார் கூடவோ போயிருக்கா. அவ ரிலேஷன்ஸ்னு யாரும் இல்ல? இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு பண்ணலாம்னு இருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டீங்க? அவ எனக்கு நேத்து ஃபோன் பண்ணி பேசினத நான் உங்ககிட்ட மறைச்சிருந்திருக்க கூடாது. அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமா, ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டா. என்னன்னு வருத்தப்பட்டா? விக்ரமோட அப்பாவுக்கு நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறது சுத்தமா பிடிக்கல. அவருக்கு பிடிக்காத நான் அவர் பையனோட அந்த வீட்ல குடும்பம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. சோ விக்ரம நான் உங்களுக்கே விட்டு கொடுத்துடலான்னு சொல்லி அப்படின்னு அவ வருத்தப்பட்டா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் இத பத்தி விக்ரம் கிட்ட பேசுறேன்னு. தயவு செஞ்சு விக்ரம் கிட்ட இத சொல்லாதீங்கன்னு சொன்னா. அதனால நான் இத மறைச்சேன். அது தப்பாயிடுச்சு. அதாவது விரக்தியில எங்கயாவது போயிருப்பான்னு சொல்றீங்களா? தெரியலையே, அப்படிதான் இருக்கும். அது வந்து என்ன போனை கட் பண்ணிட்ட? பிரீத்தி இங்க தான் இருக்கா. என்ன சொல்ற? வாங்க பாருங்க. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. இந்த வீடு அவளோட தானான்னு கேட்டீங்களா? கேட்கல. முதல்ல அதை கேளுங்க. அவ வீடுதான்னா நைஸா பேசி இங்க வர சொல்லுங்க. மத்தத நேர்ல பேசிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஹலோ. சாரி, லைன் கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. விக்ரம், நாம மீட் பண்ணலாமா? பண்ணலாம். எங்க மீட் பண்ணலாம்? நீங்க எங்க இருக்கீங்க? ஈசிஆர் ரோட்ல. ஈசிஆர் ரோட்லயா? இங்க எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் இருக்கேன். எங்களுக்கும் அங்க ஒரு பூர்வீக வீடு இருக்கு. எங்க இருக்கு? அங்க மகேஸ்வரி அவென்யூல ஒத்த வீடு அது. மகேஸ்வரி அவென்யூ எனக்கும் தெரியும். அங்கே மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். சரி, வாங்க. கதவை தாள் போட்டுட்டியா? ஆச்சு பாஸ். அரவிந்த், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏய் யங் ஜாப், உன் பேர் என்ன? ஏய், யாரியா நீ? விக்ரம்,
எங்க பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவர் மரியாதை குறைவா பேசின சுற்றுவேன். அரவிந்த் அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், விக்ரம்னா எனக்கு உயிர்னு தெரியும்ல, அவர் எதுவும் பண்ணாத ப்ளீஸ் அரவிந்த் ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணாத. அரவிந்த், drop the gun, I say. Drop the gun. Hey, you. எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற பேபி? ஹே பேபி கீபினா பல்ல பேந்துரும். ஏன் இங்க கத்தி பேசுறீங்க எல்லாரும்? ஏய், இவ என்ன கட்டிக்க போறவ. வாள் என்ன சுட வரும்போது பாசத்துல டென்ஷன் அதிகமாயி கத்துறாயா. பாஸ மரியாதை குறைவா பேசாதேன்னு சொன்னேன். அரவிந்த், எப்போ உனக்கு அவசரம் தானா? பொறுமையா டீல் பண்ணவே தெரியாதா? சாரி பாஸ். எனக்கு எதுக்கு சாரி சொல்றேன் பாய்? டென்ஷன் ஆனீங்கன்னா ஆயுஸ் குறையுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. இனிமே டென்ஷன் ஆக மாட்டேன் பாஸ். வெரி குட். ஏய் மிஸ்டர் விக்ரம், என்ன உங்க கன்ஃபியூஷன்? எனக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. நோ நோ, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. கன்ஃபியூஷன் ரேகைகள் தாண்டவமாடுது. அதுக்கு என்ன இப்ப? கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா கிளியர் பண்ணிக்காம நீ செத்து போயிட்டா ஆவியா வந்து கொஸ்டின்ஸ் கேப்ப. யார் நீங்களா? எதுக்கு இவரை கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்க? அரவிந்த் என்ன சார் இதெல்லாம்? ஏ லூசு, அவன் இப்ப வில்லன். சாரு மோருன்னெல்லாம் வேணாம், கொஞ்சம் வாய முடிக்கிட்டு பேசாம இரு. யோ, என்ன வேணும் உனக்கு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? சொல்லி தொலை. கட்ஸ் இருக்கிற ஆள்தாயா நீ? ஏய் அரவிந்த், நமக்கு என்ன வேணும்னு சொல்லு. காரால தாங்கிக்க முடியுமான்னு பாப்போம். பிரீத்தி எங்களுக்கு வேணும். பிரீத்திக்கும் உனக்கும் கல்யாணம்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, அது நடக்காது. பிரீத்திக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். எதுக்கு இதெல்லாம் உனக்குள்ள ஒரு கேள்வி வருதுல்ல? வராம இருக்குமா? என்ன விக்ரம், பிரீத்திய ஒன் சைடா லவ் பண்ணி தொலைஞ்சவனா நீ? இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ கொஸ்டின் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏப்பா விக்ரம், பிரீத்துக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம்னு சொன்ன உடனே இப்படி ஒரு கொஸ்டினே கேக்குறியே. உனக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். அதுக்கு நீ என்ன கேட்கணும்னு பார்க்கலாமா? சொல்லட்டுமா? இப்ப வரப்போறாளே வைசாலி, அவளுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. தெரியுமா? யாரியா நீங்களா? என்ன நடக்குதுங்க? உனக்கு இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்ததே அதிகம். இவனோட கதையை முடிச்சிட்டுமா பாஸ்? வெயிட் வெயிட் வெயிட், எப்படியும் சாகதான் போறான். நம்ம சாகசத்தெல்லாம் கேட்டுட்டு சாகட்டுமே. இங்க பாருங்க ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. விக்ரம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சாரிமா பிரீத்தி, எங்க பிசினஸ்ல பொம்பளைங்களுக்கு தான் வேல்யூ, ஆம்பளைங்களுக்கு இல்ல. பிசினஸா? ஆமா தம்பி, எங்களோட பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ். என்ன பிசினஸ்? பாஸ், இவனை முடிச்சிடுறேன். ஏய், உன் பாஸ் அவருக்கே வலிக்கல, உனக்கு என்னடா வலிக்குது? கண்ணை கீழே போடுறான். டாவா? ஆமாடா பாஸ். எப்படியும் நீ தான் அவனை சுட போற. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஏன் பாஸ்? என் குரு என்கிட்ட சொல்லிருக்காரு, சாக போறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா சாக போறவங்களுக்கு எந்த ஏக்கமும் கவலையும் இருக்க கூடாது. அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் கொல்லணும்பா. இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். இப்ப நீ டப்புன்னு சுட்டுட்டுன்னு வையே, போட்டுன்னு போயிடுவான். தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவன் ஆத்மா கதறியாலும் சாந்தி அடையாது. அதே இது கிளியர் பண்ணிட்டு கொன்னன்னு வையே, இவன் சந்தோஷமா சாவான், ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிடும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை கொன்னுடு. என்ன அரவிந்த் இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நாங்க ஃபாரின்ல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன்களுக்கு இந்திய பொண்ணுங்களை சுகத்துக்கு சப்ளை பண்றவங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வருவோம். எங்கேயாவது ஒரு கம்பெனில நல்ல வேலையில சேருவோம். அப்படியே பொண்ணுங்களை ஸ்கெட்ச் போடுவோம். அவங்க ஃபேமிலியில மெதுவா பிரச்சனையை கிளப்பி விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுவோம். அந்த பொண்ணுங்களை இந்த ஊர் முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுவும் எங்க இடத்துலயே நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு லீகலா சர்டிபிகேட் கிரியேட் பண்ணுவோம். டாக்டர் ஒருத்தர் மூலமா எங்க ஒய்ஃபுக்கு வியாதி, வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போறோம்னு எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு ஸ்ட்ரக்சர்ல மயக்கத்துல படுக்க வச்சே கொண்டு போய் வியாபாரத்தை முடிச்சிருவோம். உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தன்னா
அங்க பிரீத்திய பார்த்தேன். உன் கூட பழகுனா வைஷாலிய பார்த்தேன். 2 பேரையும் ஒரே டைம்ல தூக்கணும். அதுக்குதான் எங்க பாஸையும் வர சொன்னேன். எங்களுக்கு நோ அதர் பிரான்ச்சஸ். நாங்க 2 பேரு தான் இது வரைக்கும் 150 பொண்ணுங்களை தூக்கி இருக்கோம். போதுமா பாஸ்? ஓகே, இப்ப சுடு. ஐயோ, ஐயோ, வேண்டாம், சுடாதீங்க. அவரை எதுவும் செய்யாதீங்க. நான் நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். உங்க வேலை முடிஞ்ச உடனே எனக்கு கொலை கூட பண்ணுங்க. ப்ளீஸ், அவரை எதுவும் பண்ணாதீங்க. நீ எப்படி கதறி அழுதாலும் இவனை மட்டும் விட முடியாது பிரீத்தி. இவன் மகா டேஞ்சர். ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட பீட்டு கூட கேட்டு என்ன மடக்கணும். வைஷாலி இந்த வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவ பிரீத்திய கடத்தியிருந்தா எப்படி கூப்பிட்ட உடனே வர்றான்னு அவளை சந்தேகப்பட்டேன். ஆனா உன் மேல எனக்கு டவுட் வரல. டவுட்டே வந்தாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எங்க பாஸ் இருக்காரு எனக்கு. என்ன பாஸ்? எஸ், நீ சுடு. வேண்டாம். அரவிந்த், அரவிந்த், நீ போய் யாருன்னு பாரு. வைஷாலியா தான் இருக்கும் பாஸ். போய் பாரு. கத்துனா கருணையே இல்லாம சுட்டுடுவேன். விக்ரம் எங்க? உள்ள இருக்காரு, போங்க. அரவிந்த், அரவிந்த், யார் இவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. What? உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நான் விலகிக்கலான்னு ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கேன். என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏய், உட்காரு, உட்கார். எந்திரிச்சனா அவ்வளவுதான். அரவிந்த், 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 எங்க போனா இவன்? அரவிந்த், என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணுவியா? என் பேரு அம்புலிநாதன். என் மனைவி அன்னலட்சுமி. பணக்கார வீட்டு பொண்ணான என் பொண்டாட்டி ஒரு டிரைவரான என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எனக்கு வாழ்க்கையில எந்த வேலையும் செட் ஆகல. அதனால விக்ரம் அப்பா மாதிரியான ஆளுங்கிட்ட அடியாள் மாதிரி காலத்தை ஓட்டினேன். அது பிடிக்காம என் மனைவி வயிற்றுல குழந்தையோட வெள்ளப்புடவையை கட்டிக்கிட்டு நான் செத்துட்டதா சொல்லிட்டு போயிட்டா. அவங்க அப்பா பெரிய ஆளுங்கிறதால என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாள் ஆத்திரத்தில் ஒருத்தனை கொன்னுட்டேன். அதனால ஜெயில் தண்டனையா 22 வருஷம் ஜெயில இருந்தேன். திரும்பி வந்தப்போ என் ஃபேமிலியை எதாச்சியா சந்திச்சேன். வைஷாலி தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சது. அவளை யாருக்கும் தெரியாம கண்காணிச்சேன். அவளை வெளிநாட்டுக்கு விற்க பார்த்தாங்க அந்த 2 பேரும். அதுல ஒருத்தனை நான் ஏற்கனவே ஜெயில ஒருத்தனை சந்திக்க வந்தப்ப பார்த்திருக்கேன். டேஞ்சரான அவங்களால எந்த ஒரு அப்பாவி பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் அவங்கள நான் கொன்னுட்டேன்.